ஓம் நமோ வெங்கடேஷாய. ஜூன் மாதத்துக்கு உண்டான அங்க பிரதட்சணம் டிக்கெட்டோட ஆன்லைன் புக்கிங் வர திங்கட்கிழமை காலையில் 10 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. எப்படி புக் பண்ணணுங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸோடு சேர்த்து கன்ஃபார்ம்டாக டிக்கெட் கிடைக்கிறதுக்கு உண்டான எல்லா பாசிபிள் இன்ஃபர்மேஷனும், அங்கே எப்படி நம்ம அங்க பிரதட்சணம் செய்வோங்கிறது பற்றின இன்ஃபர்மேஷனும், திருச்சானூர் தாயார் கோயிலில் எப்படி அங்க பிரதட்சணம் செய்யணுங்கிறத பற்றின தகவலும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸ்ரீவாரி கோயிலோட அங்க பிரதட்சணம் டிக்கெட் ஆன்லைனில் மட்டும்தான் கொடுக்குறாங்க, ஃப்ரீ தான். ஒரு லாகின்ல ஒருத்தருக்கு இல்லை 2 பேருக்கு நம்ம மேக்ஸிமம் புக் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே தேவைப்பட்ட இன்னொரு லாகின்ல தான் நம்ம புக் பண்ணிக்கணும். அண்ட் மேல் ஃபீமேல் எப்படி வேணாலும் நம்ம புக் பண்ணிக்கலாம். 12 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு புக்கிங் தேவையில்லை, நம்ம கூட அழைச்சிட்டு போகலாம். ட்ரெஸ் கோட் மஸ்ட், ஜென்ஸுக்கு வேஷ்டி மஸ்ட். அண்ட் அங்க பிரதட்சணம் செய்கிற அந்த டைமில் ஷர்ட் பனியன் எடுக்க சொல்லிடுவாங்க. லேடிஸ்க்கு சாரி, சுடிதார் போட்டிருந்தா துப்பட்டா. லக்கேஜ் நம்ம க்யூவில் கூட கொடுத்துக்கலாம் மொபைலோடு சேர்த்து. இல்லை அக்காமடேஷன் வேணும்னா நீங்கள் 2 பேருக்காக புக் பண்ணிக்கிட்டிங்கன்னா எனேபிள் ஆகும். ஒருத்தருக்காக புக் பண்ணிக்கிட்டிங்கன்னா கிடைக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் அதிகமாக இருக்கும், அக்காமடேஷன் வேணான்னு பிளான் பண்ணிங்கன்னா. இல்லை அக்காமடேஷன் வேணும்னா நீங்கள் 2 பேருக்காக புக் பண்ணிக்கிட்டா தான் புக்கிங் ஹிஸ்ட்ரி மூலமாக போய் அக்காமடேஷன் ஓப்பன் ஆகிறப்போ புக் பண்ணிக்கலாம். ஒரு தடவை அங்க பிரதட்சணம் டிக்கெட் புக் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே அங்க பிரதட்சணம் டிக்கெட்டை புக் பண்ணுறதுக்கு 90 நாட்கள் டைம் கேப் கேட்பாங்க. ஆதார், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் 3த்துக்குமே. வேறு எந்த தரிசன டிக்கெட் எப்போ நீங்கள் புக் பண்ணியிருந்தாலும், புக் பண்ண போகிறதா இருந்தாலும் அதே இமெயில் ஐடி, ஆதார், மொபைல் நம்பரில் நம்ம புக் பண்ணிக்கலாம். எப்போவுமே டைம் டேஸ் கேப். ஒரு டிக்கெட்டை புக் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே டிக்கெட்டை புக் பண்ணுறதுக்கு தான் நம்ம கேல்குலேட் பண்ணிக்கணும். எலிஜிபிளாக இருக்கிற மொபைல் நம்பர், ஒரு நம்பருக்கு மேலே நம்மக்கிட்ட 2-3 நம்பர், யாரோடையாவது நமக்கு தெரிஞ்சவங்ககிட்ட கூட வாங்கிக்கலாம். நம்மக்கிட்ட 2-3 மொபைல் இருக்குது, இல்லை லேப்டாப் இருக்குன்னா லாகின் செய்துட்டு 9:57 போல் டிடிடி ஆப் ஆர் டிடிடி போர்ட்டல் ttdevasthanams.ap.gov.in கரெக்டாக 10 மணி போல் அங்க பிரதட்சணம் கிளிக் பண்ணால் வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் போகும். செகண்ட்ஸில் தான் காமிக்கும். அப்போ செக் பண்ணுங்கள், நம்ம லாகின் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறதுல எதில் ரொம்ப கம்மியாக போகுதுன்னு சொல்லிட்டு. கம்மியாக போகிறதுல ட்ரை பண்ணுங்கள், ஸோ தட் நமக்கு சீக்கிரமாக புக் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன், கிளிப்போர்ட் மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாம் முன்னாடியே மிஸ்டேக்ஸ் இல்லாமல் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் புக் பண்ணுறதுக்கு. எப்படி மொபைலில் நோட் பேட்லலாம் கிளிப்போர்ட் மெத்தட் யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வீடியோ ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். ஆதார் நம்பர், நேம்லலாம் எந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸும் இல்லாமல் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. 1 நிமிஷம் இல்லை 1.5 நிமிஷத்தில் டிக்கெட்ஸ் தீந்துடும். ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு கிளிப்போர்ட் மெத்தட் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டேட்ஸ் பார்த்திங்கன்னா எப்போவுமே வெள்ளிக்கிழமைகளில் அங்க பிரதட்சணம் கிடையாது. ஆல்மோஸ்ட் மற்ற எல்லா நாட்களுக்குமே ஓப்பன் பண்ணுவாங்க, இன்க்ளூடிங் ஜேஷ்டாபிஷேகம் நடக்கிற அந்த 3 நாட்களுக்கு கூட ஓப்பன் பண்ணுவாங்க. அதாவது 26 வெள்ளிக்கிழமை வந்துடுறதுனால ஓப்பன் பண்ண மாட்டாங்க, 27, 28 ஓப்பன் பண்ணுவாங்க. இதில் சனிக்கிழமை 500 கோட்டா தானே, அதனால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக புக் ஆகும். என்றைக்காவது ஒரு நாள் கிடைச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஜூனில் 22, 23, 24 இல்லை 29, 30 அப்படி நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா கிடைக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் அதிகமாக இருக்கும். அண்ட் ஒரு டிக்கெட்டாக ட்ரை பண்ணிங்கனாலும் கிடைக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் அதிகமாக இருக்கும். இல்லைனாலும் 2 டிக்கெட் ஷியோராக போடல நம்ம 1 நிமிஷம் 1.5 நிமிஷத்துக்குள்ளார. இன்கேஸ் திஸ் ஸ்லாட் வாஸ் புக்டு பை அதர் பில்கிரிம் இஷ்யூ வந்துச்சுன்னா இமீடியட்டாக நம்ம அடுத்த ஸ்லாட் என்றைக்கு அவைலபிளாக இருக்கோ அதுக்கு நம்ம போட்டுறணும், அவசியமாக வேணும் அப்படின்னா. ஸோ டேட் வைஸாக சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஸ்லாட்டு பார்த்திங்கன்னா 1 மணி காலையில் விடிய காலம்புற கிளிக் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா ஜென்ரல் டீட்டெயில்ஸ், பில்கிரிம் டீட்டெயில்ஸ் தான் கிளிப்போர்ட் மெத்தடில் நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை அது ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படிங்கிறவங்க ஃபாஸ்ட்டாக டைப் பண்ணிவிடுங்க, தப்பு இல்லாமல். புக் நோ கொடுத்தீங்கன்னா புக் ஆகிடும், ஏன்னா டிக்கெட் ஃப்ரீ தான். ஸோ பேமெண்ட் ப்ராசஸ் கிடையாது. புக்கிங் ப்ராசஸ் ஈஸி தான். நமக்கு டிக்கெட் கன்ஃபார்ம்டாக கிடைக்கணும்னா வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் கம்மியாக போகிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யணும். நம்ம மொபைல்லே சும்மா ட்ரை பண்ணி பாருங்களேன், புக்கிங் ஓப்பன் ஆகிறப்போ ஒரு மொபைலில் ஒரு மாதிரி காமிக்கும். அதனால் ஒரு நம்பருக்கு மேலே இன்னொரு நம்பரை ட்ரை பண்ணுறது பெஸ்ட்டு. இப்போ ஒரே மொபைலில் கூட ஆப்லேயோ இல்லை போர்ட்டல்லையோ ட்ரை பண்ணிங்கன்னா டிஃப்ரென்ஸ் இருக்கும் அந்த வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம். ஸோ தட் கம்மியாக இருக்கிறதுல ப்ரொசீட் பண்ணலாம். 1.5 நிமிஷத்தில் தீர்ந்தாலுமே நம்ம 2 பேருக்கு புக் பண்ணிக்கலாம். இல்லை கிடைக்காம போயிடுமோன்ட்டு தோன்றவங்களுக்கு ஒரு டிக்கெட்டாக நீங்கள் 2 பேராக சேர்ந்து ட்ரை பண்ணி புக் பண்ணிக்கோங்க. இல்லை எப்படி ட்ரை பண்ணாலும் கிடைக்க மாட்டேங்குதுன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க நல்லா கம்ப்யூட்டர்லாம் யூஸ் பண்ணுவாங்க,
இல்லை இந்த புக்கிங்லாம் செய்வாங்க ஃபாஸ்ட்டாக அப்படின்னா அவங்கள்ட்ட வேணால் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்காக அவங்களும் ட்ரை பண்ணலாம். அவங்க மொபைல் நம்பர்லேயே கூட போடலாம். டிக்கெட் மட்டும் அனுப்பிச்சா போதும் நமக்கு. என்றைக்கு நம்ம அங்க பிரதட்சணம் புக் பண்ணுறோமோ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜூன் 10 புதன்கிழமை புக் பண்ணுறோன்னா புதன்கிழமை விடிய காலம்புற 1 மணிக்கு ரிப்போர்ட்டிங் டைம் போட்டிருப்பாங்க. ஈரத்துணியில் தான் வரணுன்ட்டு இப்போ சொல்லி ஆக்சுவலாக ரூல் படி ஈரத்துணியில் தான் போகணும். அண்ட் இப்போ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக செக் பண்ணுறாங்க. ஸோ ஈரத்துணியில் நம்ம புஷ்கரணி தீர்த்தத்திலே இல்லை ரூம்லேயே குளிச்சுட்டு போகிறோம், க்யூவில் ஜாயின் பண்ணுறோன்னா க்யூவில் கூட நம்ம மொபைல் லக்கேஜ் டெபாசிட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு லேடிஸை தான் விடுவாங்க, அதுக்கப்புறமா ஜென்ஸை விடுவாங்க. தனித்தனி கம்பார்ட்மெண்ட்டில் உட்கார வைப்பாங்க. ஒரு 2:45 போல் கம்பார்ட்மெண்ட் ஓப்பன் பண்ணுவாங்க. யாரும் இருக்க மாட்டாங்க அந்த டைமில். அங்க பிரதட்சணம் டிக்கெட் புக் பண்ணவங்க மட்டும்தான் போவோம். அதுவே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். சிங்கிள் லைனில் தள்ளாமல் கொள்ளாமல் போகிறதே. அதையும் தாண்டி போகிறோம். இப்போ நம்ம டிக்கெட் வச்சுக்கலாமா, ஆதார் கார்டு வச்சுக்கலாமா, அதெல்லாம் ஒரு சின்ன கவரில் வச்சுக்கலாமா, சின்ன பர்ஸில் வச்சுக்கலாமா அப்படின்னா வச்சுக்கலாம். நம்ம அதை கையில் வச்சுக்கிட்டு அங்க பிரதட்சணம் செய்கிறதுக்கு பழகிக்கணும். அண்டு நீங்கள் ஃபஸ்ட் டைம் புக் பண்ணுறீங்க, ஃபஸ்ட் டைம் அங்க பிரதட்சணம் செய்கிறீங்க அப்படின்னா முதல் நாள் கொஞ்சம் சீக்கிரமாக சாப்பிட்டுக்கோங்க, லைட் ஃபுட்டாக. ஸோ தட் அந்த கொமட்டல் வாமிட்லாம் இருக்காது. கோயில் உள்ளே அங்க பிரதட்சணம் செய்வோம். இப்போ பெருமாளை சேவிச்சுட்டு வெளியில் வருவோம்ல, ஃபஸ்ட்டு அந்த இடத்துல தான் அங்க பிரதட்சணம் செய்வோம். அதுக்கப்புறம் தான் பெருமாளை சேவிப்போம். விமான பிரதட்சணத்தில் தான் அங்க பிரதட்சணம் செய்வோம். தீர்த்தம் சடாரி எல்லாம் கொடுப்பாங்கள்ல அந்த இடத்துல. ஸோ மகாதாரம் தாண்டி உள்ளே போகிறப்போ ஒரு 2:50க்கு நம்மளை அலோவ் பண்ணுவாங்க. சுப்பிரபாதம் சொல்கிறதுக்கும் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதை கேட்டுக்கிட்டே நம்ம ஃபஸ்ட்டு லேடிஸ் அங்க பிரதட்சணம் செய்வோம். செய்து முடிச்சுட்டு கொடிமரத்தை சுற்றி வந்து வெளியில் வந்து கொடிமரத்துக்கிட்ட வெயிட் பண்ணோம் அப்படின்னா அடுத்து ஜென்ஸ் செய்துட்டு அவங்க கல்யாணோற்சவ மண்டபத்துக்கிட்ட வழியாக வந்து வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க தனித்தனியாக. சின்ன குழந்தைங்க மாதிரி இருக்காங்க அப்படின்னா நம்ம அங்கே பிரதட்சணம் செய்கிறப்ப நம்ம ஹஸ்பண்ட் கிட்ட விட்டு செய்யலாம். இல்லை அங்கே சேவாக்ஸ் இருப்பாங்க, யார்கிட்ட கொடுக்குறீங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கூட வாங்கன்னா அவங்களும் வருவாங்க. வேறு வழி இல்லை, பாப்பாவை நம்ம தான் வச்சுருக்கணும் அப்படின்னா. ஸோ ஆல்மோஸ்ட் 3:35க்கு லேடிஸ் ஜென்ட்ஸ் எல்லாமே செய்து முடிச்சிருவோம். அப்படியே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு 3:48 3:50 போல் கோயில் உள்ளேருந்து அன்னைக்கு பெருமாளுக்கு சாத்தக்கூடிய பெரிய தோமாலையை கூடையில் வச்சு ஏகாங்கி அவர்கள் தலைமையில் அவங்க வச்சு எடுத்துக்கிட்டு வருவாங்க. பின்னாடியே அன்னைக்கு சகஸ்ரநாம அர்ச்சனை செய்யக்கூடிய துளசியும் எடுத்துக்கிட்டு வருவாங்க. மேலே தாளங்களோட கொடிமரத்தை பிரதட்சணம் பண்ணி அவங்க உள்ளே போனோன்னே தோமாலா சேவா டிக்கெட் ஹோல்டர்ஸ் எல்லாம் கீழே உட்காந்துருப்பாங்க. இம்மிடியேட்டாக நம்மளை தர்ஷனத்துக்கு அனுமதிச்சிருவாங்க. ஸோ தரிசனத்துக்கு போகிறப்போ நமக்கு லக் இருந்தால் நம்ம போகிற டைம் பொறுத்து திரை போகிறதுக்கும் முன்னாடியும் பெருமாளை சேவிக்கலாம், திரை போட்டதுக்கப்புறம் பெருமாளை சேவிக்கலாம். அந்த டைமில் பெருமாளை பார்க்குறப்போ பங்காரு வாக்கிலேருந்து லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணியிருப்பாங்களா, அப்படியே ஃபுல்லாக நிலப்படி நிறைஞ்சிருப்பார் பெருமாள். அந்த இடமே ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். தங்க கவசம் சாத்தின மாதிரி இருக்கும் பெருமாளுக்கு. கீழே பார்த்திங்கன்னா தோமாலா சேவா டிக்கெட் ஹோல்டர்ஸ் எல்லாம் உட்காந்துருப்பாங்க. அண்டு நம்ம போகிற டைமில் லக் இருந்தால் ஆரத்தி கூட பார்க்கலாம். ஏன்னா திரை போட்டு அதுக்கப்புறமா ஆரத்தி காமிப்பாங்க, அது கூட பார்க்கலாம். அது நம்ம போகிற டைம் பொறுத்து. அந்த டைமில் தீர்த்தம் சடாரி கொடுக்க மாட்டாங்க. ஸோ பிரகாரம் சுற்றி வெளியில் வந்தோம்னா குட்டி லட்டு பிரசாதம் கொடுப்பாங்க. ஒரு டிக்கெட்டுக்கு ஒரு 50 ரூபாய் லட்டு கவுண்டரில் போய் நம்ம வாங்கிக்கலாம். காலையில் 1 மணிக்கு ரிப்போர்ட்டிங் டைம் போட்டிருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா வெளியில் வரத்துக்கு 3:50 4 மணி ஆகும் காலையில். அண்டு வெளியில் வந்து நம்ம ரூம்க்கோ இல்லை எங்கேயோ வந்து இந்த மொபைல் எடுத்தோன்னே நீங்கள் இம்மிடியேட்டாக எஸ்பிஎஸ்சி சேனலை ஸ்வைப் பண்ணி பாருங்கள். நம்ம கோயில் உள்ளே போனது வெளியில் வந்ததெல்லாம் எஸ்பிஎஸ்சி சேனலில் டெலிகாஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதை நம்ம பார்த்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கலாம். நமக்கு ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கும், ரிமெம்பரன்ஸாக இருக்கும். அது சேவ் பண்ணுறது இல்லை, அதனால் நீங்கள் லேட்டாக பார்த்தீங்கன்னா போயிடும். ஸோ வந்த உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே போகிறது வெளியில் போகிறதெல்லாம் வெளியில் வரதெல்லாம் இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். ஏர்லி மார்னிங் அங்கே பிரதட்சணம் செய்துட்டு இன்கேஸ் யாராச்சும் நவநீதம் கொடுக்குறாங்க ஸ்டாஃப் அப்படின்னா ரேராக இப்போல்லாம் கிடைக்கிது. இன்கேஸ் யாராச்சும் கொடுக்குறாங்க அப்படின்னா வெத்தலையில் சின்னதாக ஒரு சின்ன பிஞ்சு வெண்ணெய் கிடச்சா கூட ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். வெண்ணெயில் சக்கரை கலந்து கொடுப்பாங்க. அந்த கொடிமரத்துக்கிட்ட வெயிட் பண்ணுறதே ஒரு 20 நிமிஷம் போல் இருப்போமா, ரொம்ப நல்லாயிருக்கும். ஏர்லி மார்னிங் அங்கே வெயிட் பண்ணுறது, பிரம்ம முகூர்த்தத்தில் பெருமாளை தரிசனம் பண்ணுறது, கோயில் உள்ளே நம்ம செய்வோம். 10 நிமிஷம் கூட கிடையாது. அப்படி நீங்கள் அங்கே பிரதட்சணம் செய்கிறப்ப கூட பெருமாள் இருக்கிற அந்த சன்னதிக்கு பின்னாடி அந்த செவத்தை ஒட்டியே பலிபீடத்துக்கிட்ட விமான வெங்கடேஸ்வர சுவாமிக்கு திரும்புவோம்ல, அது கீழே பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ராமானுஜன் நல்லா செவத்தில் செதுக்கியிருப்பாங்க. அந்த இடத்த கிராஸ் பண்ணும்போது அவரை கிட்ட பார்த்து அங்கே பிரதட்சணம் செய்கிறது கூட ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணுற எல்லாருக்குமே கிடைக்கணும்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிப்போம்.
புக்கிங்கில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். திருச்சானூரில் எப்படி நம்ம அங்கப்பிரதட்சணம் செய்யலாம் அப்படின்னா அதுக்கு புக்கிங்லாம் கிடையாது, ஃப்ரீ தான். வெள்ளிக்கிழமை மட்டும்தான் அங்கப்பிரதட்சணம் செய்கிறதுக்கு அனுமதிக்கிறாங்க. வெள்ளிக்கிழமை சுப்பிரபாதம் சேவாவே கொஞ்சம் ஏர்லியராக செய்திருவாங்க. ஸோ 2 மணி போல் ஈரத்துணியோடு நம்ம போய் கேட் 3 கிட்ட வெயிட் பண்ணோம் அப்படின்னா அங்கப்பிரதட்சணம் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு அவங்கள தான் உள்ளே விடுவாங்க. அதுக்கப்புறம் தான் சுப்பிரபாதம் சேவா டிக்கெட் வாங்கினவங்கள அனுமதிக்கிறாங்க. நான் செஞ்சதில்லை. எங்கே நம்ம அங்கப்பிரதட்சணம் செய்வோம் அப்படின்னா கோயில் உள்ளே போனோன்னா தாயார் சன்னதி, பலராமர் சன்னதி, சுந்தரராஜ பெருமாள் சன்னதி இருக்கும்ல, அதை ஒட்டின பிரகாரம் பெருசாக இருக்கும்ல, அந்த பிரகாரத்தில் நம்ம அங்கப்பிரதட்சணம் செய்வோம். அதுக்கப்புறமா தாயார் தரிசனம்லாம் பார்த்துட்டு வருவோம். அதுக்கு புக்கிங் மாதிரியெல்லாம் எதுவும் கிடையாது. ஜஸ்ட் நம்ம ஈர துணியில் போகணும். எந்த லக்கேஜு மொபைல்லாம் எடுத்துக்கிட்டு போகாமல் போகணும். அந்த மாதிரி போகிறப்ப எங்கே லக்கேஜ் வைக்கிறது அப்படின்னா லக்கேஜ் கவுண்டரில் பாருங்கள். இல்லைன்னா தொல்லப்பா கார்டன்ஸில் டிடிடியோட ஃப்ரீ லாக்கர் இருக்குது. அதுக்கு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் முத நாளே போய் கேட்டுக்கோங்க, இந்த மாதிரி அங்கப்பிரதட்சணம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம அங்கே கூட எல்லாத்தையும் வச்சுட்டு போகும்போது ஈரத்துணியில் போகணும். ஷியோராக அதை மஸ்ட்டு. உள்ளே அங்கப்பிரதட்சணம் செய்துட்டு தாயார் தரிசனம் செய்துட்டு வரலாம். இது வந்து திருச்சானூர் தாயார் கோயிலில் அங்கப்பிரதட்சணம். நீங்கள் யாராவது செய்திருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கள். எனக்கும் ஆசை செய்யணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறேன், முடிய மாட்டேங்குது. எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் டெய்லியும் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் அங்கப்பிரதட்சணம் டிக்கெட் புக் பண்ணுறது பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் போய் சேரும். தேங்க்யூ.